மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா முக்தி என்றால் என்ன, அகங்காரம் என்பது எதற்காக வருகிறது, எதன் மீது நம்முடைய மனசு வைத்தால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது என்ற விஷயத்தை க்ரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதிப்ரம்சாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஸ்யதி. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஒரு விஷயத்தின் மீது நாம் ஏதாவது கவனம் செலுத்தால் அந்த விஷயத்தின் மீது நமக்கு பற்றுதல் என்பது ஏற்படும். பற்றுதல் ஏற்பட்டால் அந்த விஷயத்தின் மீதாகட்டும் அந்த பொருளின் மீதாகட்டும் காமம், அதாவது விருப்பம் என்பது ஏற்படும். காமம் அதாவது விருப்பம் ஜாஸ்தி ஆக 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 அது சம்மோகம், அதாவது மோகமாக மாறும். மோகம் என்றால் என்ன? ஒரு பொருளாகட்டும், ஒரு விஷயமாகட்டும், ஒரு பழக்கமாகட்டும், அது இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு மனசு போயிருக்கிறது அப்படின்னா அதுதான் மோகம் அப்படின்னு சொல்லுவார்கள். மோகம் என்பது நமக்குள்ள நுழைந்து வந்திருக்கிறது என்றால் அந்த நிலையில் விவேகம் என்பது வேலை செய்யாது. விவேகம் இல்லை என்றால் ஞானம் என்பது இருக்காது. ஞானம் இல்லை என்றால் புத்தி என்பது அழையும். புத்தி என்பது இல்லை என்றால் அங்கே அகங்காரம் என்பது உருவாக்கப்படும். அகங்காரம் இருக்கு என்றால் எது சரி எது சரி இல்லாதது, எது தேவை எது தேவையில்லை, எந்த விஷயம் எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது, எது பேசணும் எது பேசக்கூடாது என்ற அறிவு என்பது, விழிப்புணர்வு என்பது நமக்கு இருக்காது. புத்தி என்பது வேலை செய்யல், அகங்காரம் என்பது நுழைந்து அதிகமாகிறது. அதற்காக நம்முடைய பிஹேவியர் என்பது சரியாக இருக்காது. மரணம் என்றால் இந்த உடலை விட்டு வெளியே போகுது, ஒரு சாதாரணமான ஃபிசிக்கல் டெத் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடலை இன்னும் வேலை செய்ய முடியாத நிலைமை வந்தால் இந்த உடலை விட்டுட்டு வெளியே போயிடும் ஆன்மா. ஆனால் புத்தி என்பது வேலை செய்யவில்லை என்றால் இந்த பௌதீக உடலுடன் இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் மரணம் அடைந்த மாதிரி தான். எதற்காக என்றால் புத்தி இல்லை என்றால் அகங்காரம் அதிகமாகும். எது செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம், எது செய்யக்கூடாதோ அது செய்கிறோம். எந்த முறையில் செய்யணுமோ அந்த முறையை விட்டுட்டு சரி இல்லாத முறையில் செய்ய ஆரம்பிப்போர். இந்த விதமாக இருந்தால் யாருக்கு நாம் நல்லது செய்கிறோம், யாருக்காகட்டும் அந்த விதமானது பிஹேவியர் நல்லதாகாது. அது தனக்கும் கெடுதல் தான் செய்யும், மற்றவர்களுக்கும் நம்ம சுற்றி இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அது கெடுதல் தான் ஆகுமே தவிர்த்த யாருக்கும் ஒரு முன்னேற்றமும் கொடுக்க முடியாதது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், புத்தி என்பது மிக முக்கியமானது. புத்தி என்பது சரியாக வேலை செய்யணும் என்றால் ஞானம் என்பது இருக்கணும். ஞானம் என்றால் விவேகம். விவேகமாக இருக்கணும் என்றால் மோகம் என்பது இருக்கக்கூடாது. மோகம் என்பது வரக்கூடாது அப்படின்னா தேவையில்லாத விருப்பங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. மனதில் தேவையில்லாத ஒரு விருப்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா நம்முடைய கவனம் என்பது சரியான பொருள் மீதாகட்டும் சரியான விஷயங்கள் மீது மட்டுமே இருக்கணும். சரியான விஷயங்கள் மீது மட்டுமே இருக்கணும் என்றால் நம்முடைய ஐம்புலங்கள் சரியாக வேலை செய்யணும். அந்த ஐம்புலங்கள் தேவையான பொருளின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய புத்தி என்பது கரப்ட் ஆகாமே நல்லபடியாக இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த விஷயம் நமக்கு நல்லபடியாக புரியணும் என்ற ஒரு நல்ல மனதுடன் ஸ்ரீ வேதவியாசர் அவர்கள் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தும் நமக்கு சொல்கிறார். இந்த விஷயமே ஆதிசங்கராச்சாரியர் அவருடைய பஜகோவிந்தத்தில் ஒரு ஸ்லோகம் பாடியிருக்காங்க. அது என்னவென்றால்,
सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलचित्तं निर्मलचित्ते जीवन्मुक्तिः सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलचित्तं निर्मलचित्ते ஜீவன் முக்தி. இவர் என்ன சொல்கிறார் என்றால், சத்தியத்தை யாரெல்லாம் புரிந்து கொண்டு அந்த சத்தியத்திற்காக யாரெல்லாம் திரும்பி திரும்பி முயற்சி செய்வார்களோ அவருடன் நாம சத்சங்கம் செய்தால், அந்த சத்தியத்தை நமக்கு புரிந்தால், பௌதீகமான விருப்பங்கள் அனைத்தும் குறைந்து எனக்கு இந்த விதமான விஷயங்கள் அனைத்தும் இந்த பொருட்கள் அனைத்தும் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம் என்ற முடிவுக்கு வருது. யார் வருவார் முடிவுக்கு? மனசு, புத்தி சரிப்பட செய்ய முடியும். எப்போ மனசு புத்தி எல்லாம் சரியாக இருக்குமோ நம்முடைய பிஹேவியர் என்பது விவேகத்துடன் இருக்கும், நல்லபடியாக இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ இந்த விதமாக விவேகத்துடன் இருக்கிறோமோ தேவையில்லாத விருப்பங்கள் ஒன்று கூட இருக்காது. விருப்பங்கள் 1-2 இருக்கிறது என்றால் அது உலக நன்மைக்கானது, சத்திய சோதனைக்கான விருப்பங்கள் மட்டுமே இருக்கும். அந்த விதமாக எந்த மனசு இருக்குமோ அந்த மனசோட நிலைதான் முக்தி என கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்தில். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முக்தி அடையணும் என்றால் அது ஒரே ஒரு பாதை, ஞானத்தின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். வாழ் முழுவதும் ஞானத்திற்காக ஓடணும், புத்தி வளர்ச்சிக்காக முயற்சி செய்யணும், மனசு தெளிவாக இருக்கணும். இந்த விதமான தெளிவான மனசு யாருக்கு இருக்குமோ அவரு முக்தி அடைந்திருக்கிறார் என்ற பொருள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்விதமான மனது அடையணும் என்றால் தினமும் என்ன பண்ணணும்? நமக்காக நாம் தியானம் செய்யணும். நம்ம ஆன்ம வளர்ச்சி, புத்தி வளர்ச்சி, மனசு தெளிவாக இருக்கணும் என்றால் தினமும் சத்சங்கத்தில் இணையணும், புத்தகங்களை வாசிக்கணும். இவ்விதமான பாதையில் யாரெல்லாம் நடைந்து போவார்களோ அவருக்கு முக்தி என்பது கேரண்டி. நான் சொன்னது கிடையாது, ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் தியானம் செய்வோம், சத்சங்கம் செய்வோம் மற்றும் புத்தகங்களை வாசிப்போம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.